chapathi. Welcome to Sala's cooking. பனீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். முன்னாடி எல்லாம் பனீர் பட்டர் மசாலா ஹோட்டல்ல மட்டும் தான் கிடைக்கும். ஆனா இப்போ நிறைய பேர் வந்து வீட்லயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதுல புதுசா என்ன இருக்குன்னு நினைப்பீங்க. இருக்கு. இந்த டிஷ் பாத்தீங்கன்னா மொத்தமாவே உங்களுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. 10 நிமிஷத்துல எப்படி செய்ய முடியும்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு 5 நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ்டு தக்காளியாக எடுத்திருக்கேன். இது கூட வந்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சர்க்கரை நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்கள் தக்காளி வந்து புளிப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இந்த டேஸ்ட் பேலன்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகுனதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் இதில் அரைச்சி வச்சிருக்கிற டொமேட்டோ பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை மூடி வச்சு 7லேருந்து 8 நிமிஷம் லோ மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கலந்து விட்டுட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாகவே எவாப்ரேட் ஆகிடுச்சு. தக்காளியோட பச்சை வாசனையும் வந்து போயிடுச்சு. இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதனால இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிங்கனாலே போதும். கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மெத்தியை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, 10 நிமிஷம் தான் ஆச்சு இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அவ்வளோ எம்மியாக இருக்கும். இதை வந்து ரோட்டி ஃபுல்கா இது கூடலாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். Thanks for watching the video. Bye.